வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சோளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:13. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:38 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:06 வரை. மகம் பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 1:06 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:06 வரை. உத்திராடம் பின்பு திருவோணம். மேஷராசி நேயர்களே, எதிலும் திருப்திகரமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி வருமானம் கூடும். பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களினால் லாபமான நிலை ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை முயற்சிகள் அதிகமாகும். ரோஹிணி அலைச்சல்கள் கூடும். மிருகசிரேஷம் மேன்மைகள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அலைச்சல்களினால் நிம்மதியான நிலை கிடைக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளின் மூலம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரேஷம் வளமான நாள். திருவாதிரை நிம்மதி கிடைக்கும். புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடகராசி நேயர்களே, மனதில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் உறவுகள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். விவேகத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் வருமானம் கூடும். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பொருளாதாரத்தில் வளமான நிலை உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வளமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நிம்மதி கிடைக்கும். பூரம் வளமான நாள். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் லாபங்கள் கிடைக்கும். சித்திரை அலைச்சல்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை தன்னம்பிக்கை கூடும். சுவாதி ஆதரவுகள் கிடைக்கும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சாகம் அனுபவங்கள் கிடைக்கும். அனுஷம் ஆசைகள் பூர்த்தியாகும். கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். நன்மையான நிலை ஏற்படும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூராடம் நட்புகள் ஏற்படும். உத்திராடம் ஆதரவான நாள். மகர ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதே நல்லது. லாபமான நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதே நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் பேச்சுக்களை குறைக்கவும். அவிட்டம் யோசித்து செயல்படவும். கும்பராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவதில் யோசித்து செயல்படவும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். கௌரவங்களும் மாற்றங்களும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும். சதயம் தன்னம்பிக்கை கூடும். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீனராசி நேயர்களே, மனதளவில் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உண்டாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரேவதி தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.